தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். புஷ்பம்மா, புஷ்பம்மா, உஷாமா விநாயகர் பாடல் பாடுங்கம்மா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் நிறைவா போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பிடியதன்னொரு ஊமை கொளமிகு கரியது, வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர். அடி கணபதி வர அருளின் நன்மிகு கொடை, வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம். அருள்மொழி அம்மா நால்வர் துதி பாடுங்கம்மா. அருள்மொழி அம்மா, அருள்மொழி அம்மா. மலர்விழி அம்மா நீங்க பாடுங்க. பாரு. ஸ்வயம் உயர்கோன் ஒப்பொழித்த புகழியர்கோன் கயல் போற்றி, ஆயிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாயி திரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி, திருவாத ஊர திருத்தாள் போற்றி. நன்றிங்கம்மா. வள்ளியம்மா திருவடி வணக்கங்கம்மா. திருச்சிற்றம்பலங்கம்மா. ஐயா நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாங்க ஐயா. அனைத்தடியா திருவடி பணிகிறேன்மா. அனைத்தடியா திருவடி வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். முன்னமர் சேக்கலார் நாமம் கேட்டேன், முதல்வரவர் மாக்கதை முழுதும் கற்றேன். பின்னர் உள்ள சான்றோர்கள் பேச கேட்டேன், பேர்த்தும் அவர் சேவடிக்கு பித்தனானேன். அன்னையும் அத்தனும் அவரே என்றேன், அவர் பெயரை என் பெயரின் முன்னர் வைத்தேன். என்னை மறந்தேன், என் நாமம் கெட்டேன், சேர்ந்துட்டேன் தலைவர் தாளே என்று சொல்லி அம்மையார் உள்ளிட்ட அடியார் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்று சென்ற வார தொடர்ச்சியிலே கொஞ்சம் விட்டு போயிட்டு மிச்சம் இருக்கு, அதை சொல்லிட்டு அப்புறம் காப்பியம் விளைந்த காலத்திற்கு போயிடலாம் என்று சொல்லி, அதாவது வள்ளுவருடைய ஒப்பற்ற திறமை என்னன்னா, அம்பிகையை பாடிய பெண் தெய்வங்களை பாடிய புலவர்கள் கூட அல்குல் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். எல்லா புலவர்களும் பயன்படுத்தியிருக்கிறார்கள், சேக்கலார் கூட பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் காமத்துப்பால் எழுதிய வள்ளுவ பெருந்தகை அல்குல் என்ற வார்த்தையை நாகரிகம் கருதி பயன்படுத்தவில்லை. அந்த நாகரிகத்தை பின்பற்றுகிறார் சேக்கலார். என்ன பின்பற்றுகிறார்? அமங்கல வார்த்தைகளை நீக்குகிறார், மங்கள வார்த்தைகளை மட்டும் பேசுகிறார். ஒருத்தர் இறந்து விட்டாருன்னு சொல்ல மாட்டார், அது வேற விதமாக சொல்லுவார். அந்த அழகான அந்த வள்ளுவர் வழியிலே அவர் அந்த நாகரிகம் கருதி அமங்கல வார்த்தைகளை தவிர்க்கிறார். அப்படி தவிர்த்த வார்த்தைகள் தான் மெய்ப்பொருள் நாயனாரை முத்தநாதன் குருவாளால் குத்தியதை, அந்த செயலை நினைத்ததே அப்பரிசை செய்தான் என்று சொல்வார். இவர் குத்தினாரு, அவர் செத்து விட்டாருன்னு சொல்ல மாட்டார். நினைத்த அப்பரிசை செய்தான். என்ன நினைச்சாங்க? இவர் குத்தம் நினைச்சான்,
அதுதான் அவனுக்கு பரிசு. நினைத்த பரிசையை செய்தான் அப்படின்னு முடிச்சுடுவாரு. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், இவன் குத்திட்டான், அவர் இறந்துட்டாருன்னு. அதனால் இறந்துட்டாரு, குத்திட்டான் அப்படின்லாம் சொல்ல மாட்டாரு அமங்கல வார்த்தைகள் என்பது. அதனால் அப்பரிசு நினைத்த பரிசை செய்தான். ஏனாதி நாயனார் அதிசூரன் வஞ்சகமாக சிவனடியார் விடமிட்டு கொன்றதை முன்னின்று பாதகனும் தன் கருத்தை முற்றுவித்தான் அப்படின்னு சொல்றார். ஏனாதி நாயனார் கதையில தன் கருத்தை முற்றுவித்தான் அப்படின்னு சொல்லுவார். இன்னும் சேக்கலாரின் செந்தமிழ் தாக்கத்தால் இந்த மாதிரி அமங்கல வார்த்தைகளை அவர் தடுத்ததுனால இது சேக்கலாரின் செந்தமிழ் தாக்கத்தால் இன்றும் கிராமத்து மக்கள் அறம் தீண்டு விட்டால், பாம்பு ஒருத்தரை கடிச்சிருச்சுன்னா பாம்பு கடிச்சிருக்கு செத்து போனா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, கொடி தட்டிருச்சு அப்படிம்பாங்க. கொடி தட்டிருச்சு, அமங்கல வார்த்தை சொல்ல மாட்டாங்க, கொடி தட்டிருச்சுன்னு சொல்லுவாங்க. கொடி தட்டிருச்சுன்னு சொல்லுவார்கள். குழந்தை இறந்தால் குளிர்ந்தது, அந்த குழந்தை குளிர்ந்தது என்று சொல்வார்கள். பெரியவர்கள் காலமானால் அவரா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அண்மையில் என்னுடைய சகலர் ஒருவர் காலமானார். அப்பொழுது கூட அவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் தொலைபேசியில் சொல்லும் பொழுது, உங்கள் சகலர் அவர் முடிஞ்சிருச்சு சொன்னாங்க. அப்படித்தான் சொன்னாங்க. அதனால அந்த செந்தமிழ் சேக்கலாரின் தாக்கம் கிராமத்து மக்களிடம் சரி, நகரத்து மக்களிடம் சரி இன்றும் இருக்கிறது. அதுதான் அவருடைய சேக்கலார் இன்னும் வாழ்ந்து விடுகிறார் என்பதற்கு அறிகுறியாகும். அதோட இல்லை, சேக்கலாரின் செந்தமிழ் நாத்திகர் உள்ளத்திலும் கவர்ந்துள்ளது. அதுதான் நீங்க ஆச்சரியம். சில பேர், சில நாத்திகர்கள் தங்கள் பெயருக்கு முன்பு மானமிகு வீரமணி, மானமிகு பேராசிரியர் என்றெல்லாம் அடைமொழி கொடுத்து சிறப்பிப்பார்கள். இந்த மானமிகுங்கிறத எங்கேருந்து எடுத்தாங்க? மானமிகு சீர்பெரு வணிகர் என்று சேக்கலாரின் தமிழை, மானமிகு சீர்பெரு வணிகர் என்ற சேக்கலாரின் தமிழை நாத்திகர்களும் பயன்படுத்துகிறார்கள். தலைக்கு தலை எடுத்தார் தமிழ் மாலை, தலைக்கு தலை எடுத்தார் தமிழ் மாலை என்று ஒரு சொற்றொடரை போடுவார் சேக்கலார். அதை உள்வாங்கிய நடிகர் சன் டிவி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் மாலை என்று சொல்கிறது. சேக்கலாரை வார்த்தை அப்படியே சேக்கலார் தலைக்கு தலை எடுத்தார் தமிழ் மாலையும் அடியார்கள் சந்திக்கும் போது இந்த பாடலை தலைக்கு தலை எடுத்தார் தமிழ் மாலைன்னு சொல்வார். இவர் ஒன்று பாடுவார், அவர் ஒன்று பாடுவார். அதனால அப்படி சொல்வார், தலைக்கு தலை எடுத்தார் தமிழ் மாலை. அதே உள்ளே வாங்கி இன்றைய சன் டிவி என்ன சொல்கிறது? எல்லாரும் சன் டிவி பார்க்காமல் இருக்க மாட்டார்கள். சன் டிவி பார்க்காமல் இருக்க மாட்டார்கள். பார்க்கும்பொழுது சன் டிவி என்ன சொல்கிறது? நீங்கள் கண்டு கொண்டு இருப்பது தமிழ் மாலை, சன் டிவி தமிழ் மாலை. அதுவும் சேக்கலாருடைய வார்த்தை தான். இதெல்லாம் தாண்டி தமிழனின் தனிக்குடியை உயர்த்தி பிடித்தார் சேக்கலார். எங்கே உயர்த்தி பிடித்தாருன்னா, மனுநீதி சோழனின் வரலாற்றில் சேக்கலாரின் செந்தமிழ் தனிக்குடி என்று நடக்கிறது. பசுக்கன்று இறந்தது முதல் நிகழ்வு. மனுநீதி சோழன் கதை உங்களுக்கு தெரியும். பசுக்கன்று இறந்தது முதல் நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு, மன்னன் என்ன சொன்னா, மந்திரியை பார்த்து என் மகனை படுக்க போட்டு தேரை ஏற்றி அவனை கொன்னுரு, அதுதான் நீதி அப்படின்னு சொன்னான். அவர் அந்த மந்திரி அதை செய்ய மறுத்து சொல்ல முடியாது, மன்னன்கிட்ட விரும்பாமல் சென்று தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் இறைவன் வெளிப்பட்டு அவர்கள் உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிக்கும் போது முதலில் இறந்தவர் முதலில் இழ வேண்டும், இரண்டாவது இறந்தவர் இரண்டாவது இழ வேண்டும், மூன்றாவது இறந்தவர் மூன்றாக இழ வேண்டும். அதுதான் அந்த சீனியாரிட்டி, அப்படிதான் இருக்கணும். ஆனால் அதை மாற்றி அமைக்கிறார் சேக்கலார். எதுக்கு மாற்றி அமைக்கிறார்னா, முதல்ல இறந்தது ஆண்கன்று பசுகன்று, ரெண்டாவது இறந்தது மந்திரி, மூன்றாவது மகனை தன் மகனை தன் தேராலே ஏற்றி கொண்டு விடலாம். அதுதான் நீதி. இப்போ மூணாவது உயிர்பெற்றனா மந்திரி குமாரன். ஆனால் இவர் மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறாருன்னா, முதல்ல பசுகன்று எழுந்திருச்சு, ரெண்டாவது மந்திரி குமாரன் உயிர் பெற்று எழுதுகிறான். சீனியாரிட்டி படி பார்த்தா அந்த மந்திரி தான் அந்த உயிர் பெற்று எழுந்திருக்கணும். ஆனால் அதை மாற்றி அவர் சொல்றாரு,
மந்திரிகுமாரன் எழுந்தான். மூன்றாவதாகத்தான் மந்திரி எழுந்தார். இரண்டாவதாக எழுந்த மந்திரி மூன்றாவதாக ஓய்வு பெற்று எழுந்தார். மாற்றுப்பார்கள். ஏன்னா ஒருவேளை அப்படி இரண்டாவது இடத்திலே மந்திரி உயிர் பிழைத்திருந்தால் மன்னன் என்ன செய்திருப்பான்? நீதி தேவராத மன்னன் என்ன செய்திருப்பான்? மன்னன் சொல்லை தட்டி தற்கொலை செய்து கொண்ட காரணத்திற்காக உன்னை மீண்டும் நான் கொலை செய்கிறேன் கொண்டு விடுவோம். எனவே மனுநீதி சோழனின் நீதி பரிபாலனத்துக்கு மகுடம் சூட்டவே சேக்கலார் அப்படி சற்று மாற்றி பாடினார். இது பெரும்பாலும் ஆராய்ச்சியாளர்களால் பெருமைப்பட்டு சிறப்புப்படுகிறது. இந்த ஒரு மாற்றம் தேவை என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இதன் மூலம் சிவநெறியின் அரிய கோட்பாடான ஓர் உயிர் தான் செய்த வினைப்பயனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதையும் பரிகார சடங்குகளால் செய்து அதை நீக்க முடியாது என்பதையும் சொல்கிறார். பரிகார சடங்குகள்லாம் சொன்னாங்கல்ல, அதான் முடியாதுன்னு சொல்லிட்டாரு மன்னன். ஓர் உயிர் தான் செய்த வினைப்பயனை அதை அனுபவித்து தான் தீர வேண்டும் என்பது அழுத்த நிறுத்தமாக சேக்கலார் சொல்கிறார். மனுநீதி சோழன் கதையில் மேலும் ஒரு கருத்தை கருவூலத்தை பதிவு செய்கிறார் சேக்கலார். சேக்கலார் செப்பிடும் தொன்மனு தொடைமனு என்ற வார்த்தைகளை நாம் யோசிக்க வேண்டும். தொன்மனு தொடைமனு ரெண்டு மனு நூலை சொல்றார். மனு நூல் எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு மனு நூலை பற்றி தான் சொல்லுவாங்க. சேக்கலார் பெருமான் மட்டும் 2 மனு நூல்களை சொல்கிறார். தொன்மனு நூல், தொடைமனு நூல். தொன்மனு நூல் என்பது பரம்பரையாக வருவது. பண்டைய காலத்தில் முந்தைய காலத்திலும் சரி, மனுநீதி சோழன் காலத்திலும் 2 மனுக்கள் இருந்தன. தொடைமனுவும் இருந்தது, தொன்மனுவும் இருந்தது, தொடைமனுவும் இருந்தது. தொன்மனு நூல் என்பது பழைய மனு நூல் என்பதன் பொருள். தொடைமனு நூல் என்பது தொடுக்கப்பட்ட எழுதப்பட்ட மனு நூல் என்று பெயர். ஒரு நூல் எழுதப்பட்டது, மற்றது எழுதப்படாதது. அந்தணருக்கு ஒரு நூல் எழுதப்பட்டது, அது சாதிக்கு ஒரு நீதி சொல்லக்கூடிய நூல். அரசன் எண்ணத்தில் இருந்தது எழுதப்படாத சகலருக்கும் சமூக நீதி வழங்கும் மரபு நூல். சமூக நீதி வழங்கும் அரசு மரபு நூல் என்பார். அது அரசு மரபு நூல். அந்த மரபின் வழியே தான் அவன் ஆண்கன்றை கொன்று கோன்கன்றை கொன்றான். ஆண்கன்றை கொன்ற கோன்கன்றை கொன்றான். ஆண்கன்றனா பசு, கோன்கன்றனா ராஜகுமாரன். இந்த மரபு வழி அரசு நீதி தான் தமிழ் மன்னர்களின் இதயத்தில் இருந்தது என்பதை சேக்கலார் சொல்கிறார். இதை தனது ஆராய்ச்சி நூலிலே திருவிக்காவும் இதை சுட்டிக்காட்டுகிறார். இப்படித்தான் இருந்தது, இப்படித்தான் மன்னர்கள் இருந்தார்கள். திருவிக்க விளக்கமாக குறிப்பிடுகிறார். தமிழ் மன்னர்களில் ஆதியில் மனு என்று ஒருவன் இருந்தான். அவன் நீதி பரிமாணத்தில் நிகரற்றவன் ஆவான். அவன் வழியே மரபானது. அவன் வழி வந்தவர்களெல்லாம் மனு வழியை வந்தவர்கள். நான் மனுவோட வாரிசுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி வந்தவர்களெல்லாம் மரபானது. பின்னர் அவர்கள் மன்னர்கள் சிலரும் இந்த சோழன் உட்பட மனு என்ற பெயரை தாங்கிக் கொண்டார்கள். மனுவின் வாரிசு நான், அதனால் என் பேர் மனு என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த மனுநீதி சோழன் மனு என்ற பெயரை ஏற்றுக்கொண்டார். தமிழ் மாறுதம் என்ற ஒரு சொற்றொடரை சேக்கலார் பேசுகிறார். தமிழ் மாறுதம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேறு இலக்கியத்தில் கேள்விப்பட முடியாது. எந்த இலக்கியத்திலும் இந்த மாதிரி தமிழ் மாறுதம்ங்கிறது கிடையாது. தமிழ் மொழியை ஆள்வதில் தடை நின்றவர் சேக்கலார். அவரது ஆற்றல் மிகப்பெரியது. அதை விட அவருக்கு தமிழ் மீது இருந்த பற்றும் பாசமும் மிக அதிகம். தமிழ் மீது சேக்கலாருக்கு தமிழ் மீது இருந்த பற்றும் பாசமும் மிக அதிகம். அவர் கொண்ட காதலால், தமிழ் மீது அவர் கொண்ட காதலால் அதன் பெருமையை வாய்மணக்க பேசி மகிழ்கிறார். தென்றலை பற்றி எத்தனையோ புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். தென்றலை பற்றி பாடாத புலவர்களே கிடையாது. சங்க இலக்கியத்திலிருந்து பிற்கால இலக்கியம் வரைக்கும், இடைக்கால இலக்கியம், பிற்கால இலக்கியத்திலும் தென்றலை பாடிய புலவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். புலவர் பாடியிருந்தாலும் அதனை தமிழ் மாறுதம் என்று அழைத்தவர் சேக்கலார் மட்டும்தான். தென்றலை தமிழ் மாறுதம், தமிழும் தென்றலும் ஒன்றுன்னு சொல்லிட்டார். தமிழ் மாறுதம் சொல்றார். பறவையாரின் நினைப்பிலே மாலை பொழுதில் துன்புறும் சுந்தரர். தென்றல் தன்னை வருத்துவதை தமிழோடு சேர்த்து புலம்புவதாக சேக்கலார் கூறுவார். மரம் பயின்றதெங்கோ தமிழ் மாறுதம் என்று சேக்கலார் பாடுவார். மேலும் உண்மை தமிழ், மென்மை தமிழ், பொருளாம் தமிழ், வண்டமிழ், இந்தமிழ்,
தென்தமிழ் இன்னும் பலவாறாக தமிழின் பெருமையை பேசி காப்பியம் முழுவதும் பாடி வருகிறார். ஐயர் யார், ஐயர்னா யார் அப்படிங்கிறது விளக்கமாக சொல்றாரு சேக்கலார் பெருமான். ஐயர்னா பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், முதல் வருடத்தில் பிறந்த பிராமணர்களை தான் ஐயர் என்று சொல்லுவோம். அந்த காலத்தில் சரி, இந்த காலத்தில் அப்படிதான். ஆனால் அதை ஓசைப்படாமல் அதை மாற்றி அமைத்து ஒரு சமூக நீதியை நிலைநாட்டுகிறார் சேக்கலார். எப்படி நிலைநாட்டுகிறார் என்றால், நம்ம சேக்கலார் காலத்தில் அவருடைய காலத்தில் பிறப்பு வழி சாதி இறுக்கம் அதிகமாக இருந்தது. ஐயர் என்ற சொல்லை முதல் வருணத்திற்கு கூடியிருந்தது. இந்த வழக்கத்தை சேக்கலார் ஓசைப்படாமல் மாற்றுகிறார். திருஞான சம்பந்தரை பிள்ளை அந்தணர்களையும் கொண்டு தாழ்த்தப்பட்ட குலத்தில் அடியார்களை ஐயர் என்று சொல்ல வைத்தார். அவர் என்ன செஞ்சாரு, பிள்ளைவாழ் அந்தணர்களும் திருநீலகண்டர் சம்பந்தர் அவரெல்லாம் பிராமணன் ஐயர், அவர்களெல்லாம் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர்களை ஐயர் என்று அழைத்தார்கள். ஐயர் என்று அழைக்கும்படி வைத்தார் சேக்கலார். அது மட்டும் செய்யவில்லை, தாழ்ந்த குலத்தினர் என பேசப்பட்டவர்களுக்கு பயன்படுத்துகிறார் சேக்கலாரின். அதோட ஆணையாம் சுவத்தை சார அணையார் போல் ஐயர் நீர்நிலை மண்டை ஏறி நேரி செல்லும் பொழுது அப்படின்னு ஐயர்னு கண்ணப்ப நாயனார் சொல்வார். கண்ணப்ப நாயனார் வேட குலத்தில் இழிகுலத்தை சேர்ந்தவர், கடைக்குலத்தை சேர்ந்தவர், ஒரு வேடுவர். அவரை ஐயர் மலை மீது ஏறினார் பாடுவார். ஆக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்த மக்களுக்கு ஐயர் என்ற வாழ்க்கையை பயன்படுத்தியிருக்கிறார். உயர்ந்த குலத்தவர்களுக்கு ஐயர் என்ற வாழ்க்கையை அவர் பயன்படுத்தவில்லை. இதிலிருந்து ஒரு சமூக நீதியை சத்தம் இல்லாமல், ஓசை இல்லாமல் மாற்றி காட்டுகிறார். அதனால்தான் இது சகலருக்கும் நூல் பெரிய புராணம் என்று போற்றப்படுகிறது. இதோடு நேற்றைய தொடர்ச்சியின் மீதம் இருந்தவரை படித்து விட்டோம். காவியம் விளைந்த கலைத்த அந்த காவியம் விளைந்ததிலே முதல் பாடல் முத்துப்பாடலாக வந்தது. முத்துனா அது பெரிய அரிய முத்துப்பாடலாக வந்தது. அந்த பாடல் உங்களுக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் அந்த பாடலை பார்ப்போம். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன், நிலவுலாவிய நிர்மலி வேணியன், அழகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்து வழங்குவான். இதுல உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன், இந்த உலகலாம்ங்கிறத ஒரு விளக்கம் வள்ளலார் கொடுக்கிறார். வள்ளலார் என்ன கொடுக்கிறாருன்னா, அவர் மனுநீதி கண்ட வாசகம் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் வள்ளல் பெருமான். அது மனுநீதி சோழனை பற்றி சேக்கலார் சொன்ன மனுநீதி சோழனை இன்னும் விரிவாக எழுதியிருக்கிறார். விரிவாக எழுதி சேக்கலார் சொன்னது சரிதான் என்பதை அறுதியிட்டு உறுதியாக சொல்லி எழுதி அந்த மனுநீதி மனுமுறை கண்ட வாசகத்தில் இந்த உலகலாம் சொல்ற எத்தனை உலகம் என்பதை கணக்கு போடுகிறார். 100க்கும் மேற்பட்ட உலகங்கள் என்கிறார் வள்ளல் பெருமான் சொல்கிறார். சேக்கலார் சொன்னது உலகலாம் தான். வள்ளலார் சொல்றாரு 100க்கும் மேற்பட்ட உலகங்கள், சிவபெருமான் ஆட்சியில் 100க்கும் மேற்பட்ட உலகங்கள் இருக்கின்றன என்று அவர் எழுதுகிறார். இந்த உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன், உலகலாம்னா உலகெல்லாம் என்ன, எத்தனை உலகம்? இது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆண்டோர் சான்றோர் சொன்ன விளக்கம், வள்ளலார் சொன்ன விளக்கம் அந்த ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆண்டோர் சான்றோர் சொன்ன விளக்கம் 14 உலகங்கள். 14 உலகங்கள் இருக்கும் ஜீவராசிகளும் அவரை ஓதி உணர்ந்தர் மொழியாது. பக்தி மார்க்கத்திலேயோ அல்லது அக வழிபாட்டிலேயோ அர்ச்சனை செய்தோ, பூஜை செய்தோ, கோயிலுக்கு போயோ அல்லது குடமுழுக்கு பண்ணியோ அல்லது அழகு குத்தியோ, காவடி எடுத்தோ அல்லது அக வழிபாடு செய்தோ, தினசரி அவரை மனதில் நினைத்தோ அவரை ஓதி உணர்ந்தர முடியாது. ஏன் முடியாது? அவர் அருள் உனக்கு இருந்தால்தான் அவரை நீ போற்றி போட முடியும். அவர் அருள் உனக்கு இருந்தால்தான் அவரை போற்றி போட முடியும். யாரே பெருமான். அப்ப அவருடைய அருள் நமக்கு எப்படி இருக்கும்? அதுதான் மாணிக்கவாசகர் சொன்னார், அவன் அருளால் அவன் தாழ். அதெல்லாம் நினைக்க முடியாது. நீங்க நம்ம அவரை நினைச்சுட்டே இருக்கிறோம், அவரை நினைச்சா முடியாது. நீ நினைக்கிறது அந்த இறை இன்பத்தை நீ அனுபவிச்சு அவருடைய அருள் வேணும். அப்படி அருள் வேணும். கண்ணீர் வள்ளி காதலாகி கண்ணீர் வள்ளி பொதுவாதமை நன்னயிற்கு விழிப்பு நாதன் நான் நமச்சிவாயமே. காதலாகி கண்ணீர் வள்ளி ஓதுவார்தமை நன்னடிக்கு விழிப்பது. அந்த மாதிரி உடல் அழுது இறைவனை வணங்கினால் அந்த அருள் வாய்க்கும்.
அந்த அருள்வாளிக்கு அப்படி அருள்வாளிக்கும். அதனாலதான் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் முடியாது, யாராலும் பேச முடியாது. அழகில் சோதியன், அழகற்ற ஒளிமயமானவன். அழகில் சோதியன்னா அளவற்ற ஒளிமயமானவன். கோடி சூரிய பிரகாசமானவன், கோடி சூரிய பிரகாசமானவன். அழகற்ற அழகற்ற அளவற்ற ஒளிப்பிழம்பாக இருக்கிறான். அழகில் சோதியன் அம்பலத்தே ஆடுவான். அம்பலத்தே ஆடுவான்னா ஏதாவது தில்லை அம்பலத்தில் ஆடுகிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அம்பலத்தே ஆடுவான். ஏன்னா தில்லை அம்பலத்துல தான் நடராஜ பெருமான் சன்னிதியில் முன் நின்றுதான் பெரிய புராணம் பாடுவதற்கு முதலடி அவருக்கு கிடைத்தது. உலகலாம் என்ற முதலடி அங்கேதான் கிடைத்தது, ஆசிரியராக கிடைத்தது. அதை தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேரும் கேட்டார்கள், மற்ற மக்களும் கேட்டார்கள். ஆனால் அவர் பாடிட்டாரு, அம்பலத்தை ஆடுவான் பாடிட்டாரு. ஆனால் அறிஞர் பெருமக்கள் அவர் என்ன சொல்றார்கள், எந்த அம்பலத்தை என்று சொல்றார்கள், தில்லை அம்பலத்தை சொல்லல, அம்பலத்தை ஆடுவான்னு சொல்லியிருந்தார். அந்த அம்பலம் என்பது அடியார்களின் இதய கமலமாகிய அந்த நெஞ்சின் மார்பில், இந்த இதயத்தில் அவர் ஆடிக்கொண்டிருக்கிறார். சிவபெருமான் நமது இதயத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் வரைதான் நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம், விளையாடி கொண்டிருக்கிறோம். அவர் தன் ஆட்டத்தை நிறுத்திவிட்டால் நாம் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு அவன் திருவடி கேட்கிறோம். அதுதான் நம்முடைய அம்பலத்தில், அடியார்களின் அம்பலத்தில் அவர் ஆடுகிறார். அம்பலத்தை ஆடுவான். மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவோம், மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவோம். இந்த மலர்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க அது பூ, அது செந்தாமரை, அது வள்ளியை பூ, அவருடைய தாமரை அடிகள். அது இல்லை. மலர் சிலம்படி வாழ்த்து வழங்கும். மலர்னா அது வினைத்தவை. மலர்கின்ற வளரப்போகும் என்று சொல்லக்கூடிய வினைத்தவை. உயிர்கள் எல்லாம் அங்கே சென்று மறைகின்றன. அங்கிருந்து மலர்கின்றன, பலவுடைய மலர்கின்றன. மறைந்தவை எல்லாம் அங்கிருந்து மலர்கின்றன. எப்படி மலர்கின்றன? புண்ணிய ஆத்மாக்கள் மீண்டும் மீண்டும் புறப்படுகிறார்கள். புண்ணிய ஆத்மாக்கள் மீண்டும் மீண்டும் புறப்படுகிறார்கள். புண்ணிய ஆன்மாக்கள் அப்படி அங்கே சென்று மலர்ந்து மடிந்து இப்படி போய் சேர்ந்து திரும்பி வந்து வருது. அதனால தான் அந்த மலர் என்றால் மலர்ந்த, மலர்கின்ற, வளரக்கூடிய என்று வினைத்தொகை. இது சில பேருக்கு இது புரியாது, இந்த வினைத்தொகை எப்படின்னு புரியாது. இன்னும் ஒரு மேற்கோள் சொன்னால் நல்லா இருக்கும். சுடுகாடுன்னு ஒன்று இருக்கு. சுடுகாடுன்னா என்ன அர்த்தம்? வினைத்தொகை. சுடுகாடு, சுட்ட காடு, சுடுகின்ற காடு, இனிமேல் உன்னை சுட போகும் காடு, சுடுகாடு, அது வினைத்தொகை. அது மாதிரிதான் இது மகளிர் திருக்கூட்டம்ங்கிறதுனால இந்த திருக்கூட்டத்திற்கு இன்னொன்று சொல்லலாம். சில பெண்கள் கணவனை சிடுமூஞ்சின்னு சொல்லுவாங்க. சிடுமூஞ்சிங்கிறதுமே வினைத்தொகை தான். அது கல்யாணத்துக்கு முன்னாலேயும் சிடுமூஞ்சியாத்தான் இருந்துச்சு, கல்யாணத்துக்கு அப்புறமும் சிடுமூஞ்சியாத்தான் இருக்கு. பேரம்பேத்தி எடுத்தாச்சு இப்போ சிடுமூஞ்சியாத்தான் இருக்கு. அதனால சிடுமூஞ்சியா இருந்து சிடுமூஞ்சியா இருக்கிறது, சிடுமூஞ்சியா இருக்கும், அதுவும் வினைத்தொகை தான். பெண்கள் ஆண்களை கணவர்களை திட்டுவது சிடுமூஞ்சி தான். அந்த வினைத்தொகை போலதான் வளர் சிலம்படி, வளர்ந்த, வளர்கின்ற, வளரக்கூடிய. சரி, வளர் சிலம்படி வாழ்த்து வணங்குவோம் சொன்னார். வாழ்த்து ஏன்? இறைவனை ஏன் நாம் வாழ்த்த வேண்டும்? இறைவனை வாழ்த்தாம். நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க சொல்லிட்டாரு அன்னைக்கே. இறைவன் கூட வாழ்த்தணும். ஏன் வாழ்த்தணும்? எத்தனையோ ஜீவராசிகள் இந்த உலகிலே இருக்கும் பொழுது, நம்மளை எல்லாம் மாநில பிறவிகளாக பிறக்க வைத்து, ஆண்ணும் பெண்ணாக பிறக்க வைத்திருக்கிறாரு. பிறவியிலேயே உயர்ந்த பிறவி மானிட பிறவி. இந்த மானிட பிறவியை தந்திருக்கிறாரு. அதற்காக அவர் வாழ்த்துகிறோம். வணக்கம், வணங்குவோம், வாழ்த்து வணங்குவோம் என்று சொன்னார். ஏன் வணங்குவோம்? ஏன்னு சொன்னார், நோய் நொடி என்று 100 ஆண்டு வாழ்ந்து, இறைவனை சேர வேண்டும். அதுதான் ஒவ்வொருடைய கோரிக்கை என்னன்னா, நோய் நொடி இன்றி 100 ஆண்டு வாழ வேண்டும். 100 ஆண்டு வாழ வேண்டும், நோய் நொடி என்று வாழ வேண்டும். படுத்த படுத்தியா 100 வருஷம் வாழ்கிற பிரயோஜனம் இல்லை. தேக ஆரோக்கியத்தோடு 100 வருஷம் இருக்கணும். இருந்து இறைவன் திருவடி சேர வேண்டும். செய்ய வேண்டிய, ஆற்ற வேண்டிய பிள்ளைகளை பெற்று, பிள்ளை வயிற்றிலே பேர வயிற்றிலே பேர பிள்ளைகளை பெற்று இந்த வாழ்க்கையை நிறைவு செய்துவிட்டு
இறைவனை சேர வேண்டும். அதுக்காகத்தான் வணங்குகிறோம். அதாவது நோய் நொடியின்றி 100 ஆண்டு வாழ்ந்தும் இறைவன் திருவடியை அணிந்து வணங்குகிறோம். இந்த பாட்டுடைய முதல் பாட்டுடைய அர்த்தம் இதுதான். உலகெல்லாம் வந்த ஓதற்கரியவன் நிலவலாக நீர்மொழி வேணியன் அழகர் சோழியன் அம்பலத்தாழ்வான் வளர் சிலம்படி வாழ்த்து வணங்குவோம். இதுல 4 அடி பாட்டு, 4 அடி பாட்டு. இந்த 4 அடி பாட்டுல 4 அடி என்ன சொல்லுது அப்படின்னா, சரியை கிரியை யோகம் ஞானம் இதுதான் சொல்லுது. சரியை கிரியை யோகம் ஞானம் இதுதான் இந்த 4 அடியே சொல்லுது. சரியை கிரியை யோகம் ஞானத்துக்கு யாரு மேற்கோள் காட்டலாம் அப்படின்னா, சரியைக்கு சம்பந்தர், சிறைக்கு அப்பர், யோகத்துக்கு சுந்தரர், ஞானத்துக்கு மாணிக்கவாசகர். அதான் 4 நன்னடிகளை இந்த 4 வரிகளிலே வைத்து இந்த பாடலை பாடியிருக்கிறார். இன்னொரு அற்புதம் இந்த பாடலை செய்திருக்கிறார். நாயன்மார்கள் 63 பேர், தொகையடியார்கள் 9 பேர், மொத்தம் 72. இந்த பாடலை உலகலாம் வந்து பாடலை நீங்க வார்த்தையை எண்ணி பார்த்தீங்கன்னா 72 வார்த்தை வரும். 72 வார்த்தை வந்தால் அது 63 நாயன்மார்களையும் 9 தொகையடியாரையும் சேர்த்து சொல்லுவது 72 சொல்லுவது. அது இருக்கும் பாடல்களில் இருக்கும் ஒற்றை எழுத்துக்களை இருக்கு அதெல்லாம் நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்கள். தான் என்ன பாடப்போகிறோம், எதை பாடப்போகிறோம், எப்படி பாடப்போகிறோம், எத்தனை பேரை பாடப்போகிறோம் என்பதை முதற் பாடல்களிலே தெரிவித்திருக்கிறார். இதுதான் காவியம் விளைந்த காலத்திலே நாம் சிறப்பாக பார்க்க வேண்டிய முதல் பாடல். இது எப்படி பாடம் இருந்தது? சேக்கிழார் பெருமானுடைய உண்மையான இயற்பெயர் வந்து அருண்மொழித்தேவன். அந்த பெயர் மங்கி போச்சு. சேக்கிழார் என்பது அவரது குறிப்பெயர், அவரது கோத்திரம், அவரது குறிப்பெயர். சேக்கிழார் குடி என்பது விவசாய குடியை சேர்ந்தவர், வேளாளர், சைவ வேளாளர், விவசாய குடியை சேர்ந்தவர். சேக்கிழாருடைய குடும்ப தொழில் வந்து அதுதான், விவசாயம் தான். சே என்றால் எருது, கிளார் என்றால் எருது கூடியவர். எருது எதுக்கு பயன்படும்? உழுவதற்கு பயன்படும். உழுவது எது? உழவு தொழில், பயிர் தொழில். சேக்கிழாருடைய குடும்ப தொழிலே உழவு தொழில், பயிர் தொழில், விவசாயம் தான். சேக்கிழார் பெருமான் மாணவ பருவத்திலே இருக்கிறார். அப்பொழுது வடமொழியும் தென்மொழியும் ஐயன் திருமுறை கற்றுவிட்டார். வடமொழியும் தெரியும் அவருக்கு, தமிழும் தெரியும், ரெண்டும் கரைகண்டவராகிவிட்டார் மாணவ பருவத்திலேயே. எந்த பருவம் என்றால், அப்பொழுதுதான் உடலிலே மீசை, லேசாக மீசை முளைக்கிற பருவம். ஒரு 17-18 வயசு இருக்கும். அந்த வயசில் இருக்கிறார். அவரது தம்பி பாலாரவாயர் என்று ஒருத்தர் உண்டு. பாலாரவாயர் என்பது திருஞான சம்பந்தருடைய மறுபெயர். அருண்மொழித்தேவன் என்ற பெயர் வந்து சில மன்னர்கள் வைத்திருந்த பெயர். ராஜராஜ சோழனுக்கும் அந்த பெயர் உண்டு. இறைவனுக்கும் சிவபெருமானுக்கும் அருண்மொழித்தேவன் என்ற பெயர் உண்டு. அந்த நாமத்துக்கு ஏற்றவர் தான் சேக்கிழார். ஆனால் இவர் நாம் அறிந்ததெல்லாம் சேக்கிழார் என்று தான் அறிந்தவர், அருண்மொழித்தேவன் என்று அறியவில்லை. ஏனென்றால் அந்த சேக்கிழார் என்ற பெயருக்கு அவ்வளவு பெருமை கூறிவிட்டது. அருண்மொழித்தேவன் இறைவனின் பெயர். இப்பொழுது இவரிடமிருந்து இந்த தமிழ் இலக்கியங்களையெல்லாம் கற்றுத்தந்தவர் அந்த காலத்தில். அதில் திருக்குறளை முற்றிலுமாக உள்வாங்கியவர். அதுதான் இங்கே இருக்கிறது. திருக்குறளை முற்றிலுமாக உள்வாங்கியவர். 1330 குறள் தலைகளாக தெரியும் அவருக்கு. மனனம் செய்தவர். அந்த நிலையில் இருக்கும்போது அவரது தந்தையார் வெள்ளியங்கிரி என்பார் சோழ நடமாயன் சக்கரவர்த்தி அரசவையிலே ஆன்மீக ஆலோசகராக இருக்கிறார். ஆன்மீக ஆலோசகர்னா கோயில் கட்டுவது எப்படி, கும்பாபிஷேகம் செய்வது எப்படி, நல்ல நேரம் எப்படி, எப்போ சாமி கும்பிட போகலாம், எப்போ பொங்கல் சாட்டலாம், எப்போ உற்சவ மூர்த்திகளாம் நடத்தலாம் அப்படின்னு அரசனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு பதவியில் இருக்கிறார். இந்த சோழ மன்னனுக்கு ஒரு சந்தேகம் உண்டு. என்ன சந்தேகம்னா, உலகிலேயே பெரியது எது? உலகிலேயே பெரியது எது? உலகை விட பெரியது எது?
உலகிலும் பெரியது இல்லை, உலகமே பெரியது, மலையை விட பெரியது எது, கடலை விட பெரியது எது என்று சந்தேகம் வந்தது. நல்ல வேலை செண்பக பாண்டியனுக்கு வந்த சந்தேகம் மாதிரி இல்லாம இது ஒரு ஆன்மீக சந்தேகம் வந்தது. செண்பக பாண்டியன் சந்தேகம் உங்களுக்கு தெரியும், மனைவியின் கூந்தலிலே வாசம் இருப்பது இயற்கையா செயற்கையா சந்தேகம் இருக்கு அவருக்கு, பாண்டிய மன்னனுக்கு. ஆனால் சோழ மன்னனுக்கு அந்த சந்தேகம் வந்து ஆன்மீக விஷயத்தில் வந்தது. உலகத்தை விட பெரியது எது, மலையை விட பெரியது எது, கடலை விட பெரியது எது. வெள்ளியங்கிரிட்ட கேட்டார், நீங்க தானே ஆன்மீக ஆலோசகர், இதுக்கு பதில் சொல்லுங்க. இவருக்கு பதில் தெரியல. சரி, இன்னைக்கு போய் வீட்டுக்கு போய் யோசிச்சு நாளைக்கு வந்து பதில் சொல்லுங்க. நாளைக்கு வந்து பதில் சொல்லலைன்னா நீங்க வரவான், அரசவையே வரலாம், அங்கேயே இருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க கோவத்தில். வெள்ளியங்கிரி வீட்டில் வந்து உட்காந்துருந்தாரு. வழக்கமா அரசவைக்கு புறப்பட வேண்டிய நேரம் புறப்படல, அவர் உட்காந்துருந்தாரு. சேக்கார் கேட்டார், நீங்க தந்தையா அரசவைக்கு போக வேண்டிய நேரம் ஆச்சா, நீங்க உட்காந்து இன்னும் போகாம உட்காந்துருக்கீங்களே. ரொம்ப சோகத்தோடு இருந்தாரு வெள்ளியங்கிரி. அப்ப சொன்னாரு, இல்லை இந்த மாதிரி 3 கேள்வி, உலகை விட பெரியது எது, மலையை விட பெரியது எது, கடலை விட பெரியது எது கேட்டாரு. எனக்கு பதில் சொல்ல தெரியல, எனக்கு பதில் இப்பவும் தெரியல, பதில் தெரியாட்டு வரவேண்டான்னு சொல்லிட்டாரு, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னாரு. அப்ப அவர் சொன்னாரு, கவலை வேண்டாம் தந்தைய, வள்ளுவத்தில் இல்லாதது இல்லை, எல்லா பொருளும் வள்ளுவத்தில் உண்டு, திருக்குறளில் இதற்கு விடை இருக்கிறது என்று சொல்லி 3 திருக்குறள்களை ஓலையில் எழுதி கொடுத்து இது அரசிடம் கொடுங்கன்னு சொல்லிட்டார். இவர் போனாரு, போய் என்ன நான் கேட்டதுக்கு விடை வந்து உண்டதான் உண்டு அரசன் இந்த ஓலையை கொடுத்தாரு. ஓலையை படித்து பார்த்துட்டு மிக அருமையா இருக்கிறது, அருமையான அற்புதமாக இருக்கிறது, மிக சரியாக இருக்கிறது. இப்போ வெள்ளியங்கிரி சொன்னாரு, இது நான் எழுதுனது இல்லை, என் மகன் சேக்கலார் எழுதுனது. ஏதோ சின்ன பையன், அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எழுதிட்டான், நீங்க தான் அதை ஒத்துக்கணும், அதில் ஏதாவது வேறுபாடு இருந்தால் நீங்க தான் அதை மன்னிக்கணும்னு சொல்றாங்க. இல்லை இல்லை, மிகவும் அறிவுபூர்வமாக இருக்கிறது என்று சொன்னார். அந்த 3 குறள் என்ன, அந்த 3 குறள் என்னென்ன என்றால், காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மானப்பெரிது. ஞானம் தான் வரும். காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மிகப்பெரிது. அடுத்தது வந்து நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம். அடுத்த குறள், நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மழையினும் மானப்பெரிது. 2வது குறள். 3வது குறள் வந்து பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலிலும் பெறும். பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலிலும் பெறும். இந்த 3 குறளையும் படித்து பார்த்தோம்னா இது உண்மை, சத்தியம். திருக்குறள் சொன்னதுக்கு மீறி வேற சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. திருக்குறள் சொன்னதை அப்படியே நான் ஒத்துக்கொள்கிறேன். இந்த அறிவு சார்ந்த திருக்குறளை குத்து கொடுத்த உமது மகன் சேக்கலார், அன்பளித்தவன் என்ற சேக்கலாரை நமது அமைச்சராக அமர்த்திக் கொள்கிறேன், அவரை வரச்சொல் என்று சொல்லிவிட்டார். அப்படி அனபாய சோழனுடைய அமைச்சரவையிலே ஒரு அமைச்சராக சேர்ந்தவர் தான். நிறைய அமைச்சர் இருந்தாங்க, ஒரு கடைசியில் ஒரு அமைச்சராக சேர்ந்தார். இவருடைய அறிவு கூர்மையாலும் அனுபவ திறமையாலும் இவர் ஒரு நன்னடத்தையாலும் இவர் படிப்படியாக முன்னேறி சோழ நாட்டு முதலமைச்சரானார். இப்ப 3 குறள் எழுப்பித்தாரு, அவர் சரின்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த 3 குறளுக்கு என்ன விளக்கம் அவரும் கேட்கல, அரசனும் கேட்கல, சேக்கலாரும் சொல்லல, வெள்ளியங்கிரியும் சொல்லல. ஆனால் இதற்கு இந்த 3 குறள்களுக்கும் பொருள் உண்டு. என்ன பொருள் என்றால், அது பல அறிஞர் பெருமக்கள் பல வகையாக எழுதியிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்தவரை நான் என்னுடைய சிற்றறிவுக்கும் கற்றறிவுக்கும் நான் கற்றறிந்த நூல்களுக்கும் அடிப்படையில் எனக்கு தெரிந்தவரை சொல்கிறேன். காலத்தினால் செய்த நன்றி சிறிதன் ஞானத்தின் மானப்பெரிது என்று சொன்னால், இப்போ ஒரு லாரி வேகமாக வந்துகிட்டு இருக்கு சாலையில, ஒரு பெரியவர் நடந்து போயிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரம் போனால் அந்த லாரி வந்து பெரியவரை இடிக்கணும். அந்த இடத்துல ஒரு இளைஞன் அந்த பெரியவரை கையை பிடிச்சி ஓரத்தில் இழுத்து விட்டான்னா அது சிறிய நன்றி தான், சிறிய நன்றி தான். அது ஒரு பெரிய நன்றி கிடையாது, ரொம்ப சிறிய நன்றி தான். ஆனால் அது ஒரு உயிர் பிழைத்தது, ஒரு உயிர் பிழைத்தது. அந்த டிரைவர், அந்த லாரியோட டிரைவரும் தப்பிச்சுட்டான், வேன் டிரைவரும் அரெஸ்ட் ஆக வேண்டியது. இந்த உயிர் பிழைத்தது. அது காலத்தினால் செய்த நன்றி சிறியன் ஞானத்தின் மானப்பெரிது. ஞானம் உலகத்தை விட பெரிய எப்படி பெரியது? இப்போதான் அந்த கேள்வி.
உலகத்தை விட எப்படி பெரியது? உலகம்னா யாரு? உலகம்னா சுழன்றதும் ஏர் பின்னது உலகம் என்றார் வள்ளுவர். மறுபடியும் வள்ளுவருக்கு தான் போகணும். சுழன்றதும் ஏர் பின்னது உலகம் என்றார். அப்போ சுழன்றதும் ஏர் பின்னது உலகம்னா அந்த உழவு, அந்த உழவு எங்கே செய்ய முடியும்? உலகத்தில் எங்கே செய்ய முடியும்? கடல் பரப்பில் செய்ய முடியும், நிலப்பரப்பில் தான் செய்ய முடியும். ஆக ஞானம் என்றால், உலகம் என்றால் அது நிலப்பரப்பை தான் குறிக்கும். ஆக இந்த நிலப்பரப்பை விட அவர் காலத்தினால் செய்ய நின்று ஞானத்தின் மானப்பதி. இந்த நிலப்பரப்பை விட, இந்த நிலப்பரப்பு எவ்வளவு பெருசாக இருக்கா, இதை விட பெருசு அவர் காலத்தினால் செய்ய நன்றி, இந்த குறிப்பிட்ட நேரத்தை செய்ய நன்றி மிகவும் சிறந்தது சொன்னார். அதுதான் அதுக்கு பொருள். இப்போ குருதி கொடை கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்து மருத்துவமனையில் குருதி கொடையாக கொடுக்குறாங்க. அவங்க எதை எதிர்பார்த்து கொடுக்குறாங்க? ஒன்றும் எதிர்பார்த்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் காலத்தினால் செய்த நன்றி மானப்பெரியது தான். நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மழையினும் மானப்பெரியது. அதுக்கு என்ன விளக்கம்னா, நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம், மனம் இருக்கு, மனம் ஒரு குரங்கு. இப்போ நான் இங்கே உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே என்னுடைய ஆழ்மனம் வேற எங்கேயாவது இருக்கும். லண்டனுக்கு போவோம், அமெரிக்காவுக்கு போவோம், இல்லை சென்னைக்கு போவோம், இல்லை மதுரையில், சென்னையில் இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்க, மதுரையில் நான் இருக்கேன், மதுரையை விட்டு வேற எங்கேயாவது போயிடும் அந்த மனசு. ஆனால் அந்த மலை இருக்க, இந்த குன்று, இப்போ திருப்பரங்குன்றம் மலை இருக்குது, இமயமலை இருக்குது, கைலை மலை இருக்குது, இதெல்லாம் எந்த கால வெள்ளத்திலும் அசையுமா? புயலடிச்சா அசையுமா? மழை பெஞ்சா அசையுமா? எர்த்துக்குவாக்கு வந்து அசையுமா? அசையாது. எர்த்துக்குவாக்கு வந்து மழை அசையாது, மணல் அசையும், மணல் செய்யும், வீடுகள் இடியும். ஆனால் அந்த மாதிரி மனசு அலைபாயக்கூடிய மனசை அடைக்க ஒருத்தன் வச்சுருக்கான் பார்த்தீங்களா? அலைபாய மனசை அடைக்க ஒருத்தன் வச்சுருக்காங்க. நிலையும் தெரியாது அடங்கியான்னு தோற்று மழையிடும் மனப்படி அப்படி அடைக்க வச்சுருக்கான். அந்த மனுஷன் வந்து இந்த அசையாத மழையை விட அவன் பெரியவன். ஏன்னா அசைகிற உள்ளத்தை அடக்கியிருக்கிறானே, அசையக்கூடிய உள்ளத்தை அடக்கி நிலை நிறுத்தியிருக்கிறானே. அதனால அசையாமல் இருக்கிற இந்த மழையை விட அசையக்கூடிய மழையை நிலைக்கணும், அவன் தான் பெரியவன். எனவே நிலையும் தெரியாது அடையான் தோற்றம் மழையினும் மானப்படி. சரி, பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடையையும் பெறுது. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடையையும் பெறுது. எல்லாரும் உதவி செய்யறாங்க, ஆனா தாங்கள் செய்யும் உதவிக்கு பிரதிபலனை எதிர்பார்த்து தான் செய்யறாங்க. ஆனா பயன்தூக்கார் உதவி செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடையும். பயன்தூக்கார் உதவி அதான் பிரதிபலனை எதிர்பாராமல் செய்யறாங்கல்ல, அந்த உதவி செய்யறாங்கல்ல, அவங்களுடைய குணம் உண்டு. கடலை விட பெறுது, கடலை விட பெறுது. எப்படி கடலை விட பெறுது? கடல் எவ்வளவு பெருசு, அதை விட எப்படி பெறுது? கடல் எதிர்பார்த்தே உதவி செய்கிறது. கடல் நீர் வெப்பத்தால் வாங்கப்பட்டது, மேகமாக திரண்டு மழையாக பெய்யுது, அது நீரோடையாக வந்து ஆறாக வந்து அந்த ஆறு திரும்ப கடலில் கிடக்கிறது. அதனால் கடலுக்கு தெரியும், தன்னிடமிருந்து கொடுக்கப்படும் தண்ணீர் எல்லாம் மீண்டும் தனக்கே வந்து சேர்ந்து விடும் என்று தெரியும். தெரிந்தே செய்கிறது. அது தெரிந்தே செய்கிற கடலை விட பிரதிபலனை எதிர்பாராமல் அதை பற்றி தெரியாமல் செய்கிற உதவி இருக்கிறது, அதுதான் பெரியது. இந்த மூன்றுக்கும் இதுதான் விடை. காலத்தினால் செய்த நன்றி செய்த நன்றி ஞானத்தின் மாறப்பெய்து அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். அந்த குறிப்பிட்ட காலத்தை செய்கிற நன்றி தான் சிறந்தது. இப்போ ஒரு கத்திரி செடி இருக்குன்னு வச்சுங்க, பூமியை நடுறீங்க, அது பலன் தர்றதுக்கு 2 மாதம் ஆகும். மாமரம் போட்டால் அது 4 மாதம் ஆகும், 4 வருஷம் ஆகும். தென்னை மரம் போட்டால் 4 வருஷம் ஆகும். நெல் போட்டால் 3 மாதம் ஆகும். ஆனால் இந்த நீங்கள் செஞ்ச உதவி வந்து உடனடியாக பலன் கொடுத்ததுல, நீங்கள் செய்த இந்த நாடியில் அடிப்படாமல் அந்த பையனை பெரியவரை காப்பாற்ற உடனடியாக செஞ்சது இல்லையா? அதனால் அந்த உடனே செஞ்ச செய்து மற்றதை விட சிறந்தது. அதனால தான் காலத்தை நாள் செய்ய நின்று சரி நாளத்தின் மானப்படி சொன்னார். சரி, முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார் வச்சுக்கோங்க. முதலமைச்சர் ஆகணும்னா மன்னருடைய நெருக்கம் பிரியம் அதிகமாயிருக்கு. அடிக்கடி மன்னரை பார்க்குறோம், காலையில் மன்னரை பார்ப்பார், மாலையில் மன்னரை பார்ப்பார், இந்த மாதிரி. ஆனால் மன்னர் வந்து சீவக சிந்தாமணி என்ற ஒரு இன்ப நூலை, திருத்தக்கத்தேவருடைய சிவக சிந்தாமணி இன்ப நூலை படித்துக் கொண்டே இருந்தார். படித்து இன்புற்றார். அது ஒரு இன்ப நூல். வாரியார் சொல்வார், அது ஒரு இன்ப நூல்.
ஒரு நாள் என்ன சொன்னார், மெதுவாக சொன்னார் சேக்கடார் பெருமான், அரசே, நீங்கள் அவகதையை படித்து இன்புறுவீர்கள், சிவகதையை படித்து வாழ்க்கைக்கு மோட்சத்தை தேடிக்கொள்ளுங்கள். அப்பதான் அவர் தோணுச்சு, அவகதை சிவகதை ஒன்றும் புரியல. நான் படிப்பது அவகதை என்றால் சிவகதை என்ன அப்படின்னு கேட்டார். சிவகதை என்னன்னு கேட்டாருன்னா, அவர் சொன்னார், சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகை எழுதினார். திருத்தொண்ட தொகை எழுதினார். அந்த திருத்தொண்ட தொகையிலே 60 நாயன்மார்களையும் 9 தொகையடியார்களையும், தனியடியார்கள் 60 பேர், தொகையடியார்கள் 9 பேரையும் சொன்னார். பின்னர் வந்த நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்ட தொகையின் திருவந்தாதி என்ற நூலை எழுதினார். அவர் ஒரு அடியாருக்கு ஒரு வரி எழுதினார். இவர் ஒரு அடியாருக்கு ஒரு பாடல் எழுதினார். இவரும் 9 அடியார் பெருமக்களே தொகையடியார் சொன்னார். அவர் 60 நாயன்மார்களை மாற்றி அமைக்க எண்ணினார். எப்படி எழுதினார்? சுந்தரரை பெற்ற பெற்றோர்கள் இருவரையும் சேர்த்து 3 நாயன்மாராக்கினார். திருத்தொண்ட தொகையிலே சுந்தரர் நாயன்மார் கிடையாது, என்னால் புரிஞ்சுக்கணும். திருத்தொண்ட திருவந்தாதியில தான் ஒரு நாயன்மார் பண்ணாரு. இதெல்லாம் சிவகதைகள், இதை படித்தால் புண்ணியம், சிவபுண்ணியம் கிடைக்கும் என்று சொன்னார். இது அப்படியே கூர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார் மன்னர். இதெல்லாம் சரி, இதை எப்படி பிரித்து காட்டுகிறீர்கள் சொன்னார். அது தொகை நூல், திருத்தொண்ட தொகை அவர் சொன்ன தொகை நூல், திருவந்தாதி வகை நூல் சொன்னார். அப்பதான் அவர் சொன்னார் உடனே, அது தொகை நூல், இது வகை நூல்னு சொல்லிட்டீங்க, இதையெல்லாம் சேர்த்து விடிநூலாக பண்ணுங்கள், ஒரு காப்பியம் பாடுங்கள், எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு காப்பியம் பாடுங்கள். இது ஆண்டவன் கட்டளை இல்லை, அரசன் கட்டளை. அப்ப சொன்னார், அரசன் கட்டளை என்றால் என்பதை ஆண்டவன் கட்டளையாக ஏற்றுக்கொள்கிறேன், என்னால் முடியுமா என்று பார்க்கிறேன் என்று சொல்லி பல இடங்களுக்கு சென்று ஆராய்ச்சி புலவராகி கல்வெட்டுகள், செப்பேடுகள், செவி வைத்தல்கள், பெரியவர்களிடம் கேட்ட கேள்விகள், இதையெல்லாம் திரட்டி வைத்துக் கொண்டு யோசித்தார். இதெல்லாம் மனிதன் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் பாடலை காப்பியம் எழுத வேண்டும் என்றால் அதற்கு இறைவன் அருள் வேண்டும். இறைவன் அருள் இல்லாமல் இந்த காரியத்தை ஒரு மனிதனால் செய்ய முடியாது. எனவே சிவன் அருள் என் உள்ளத்தில் இறங்கி இந்த பாடலை பாட வைத்தால்தான் என்னால் இந்த காப்பியம் எழுத முடியும். எனவே என்று நேரடியாக இத்தனை சான்றுகளையும் சேகரித்த நேரடியாக சென்றார். தில்லைக்கு சென்றார். தில்லையிலே சென்று இறைவனின் முன்னிலே நின்று, இறைவா, ஆண்டவன் கட்டளையை, அரசன் கட்டளையை ஆண்டவன் கட்டளையாக ஏற்றுக்கொண்டேன். உன்னை நம்பித்தான் நான் செய்திருக்கிறேன். எனவே நீ என் உள்ளத்திலே இருந்து என்னை பாட வைக்க வேண்டும், எனக்கு முதலில் எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். அப்பொழுதுதான் இந்த உலகலாம் என்ற முதலடி அசரடியாக எல்லாருக்கும் கேட்க முடியாது. அதை வைத்துதான் பாட ஆரம்பித்தார். உலகலாம் என்று ஆரம்பித்தார். இந்த உலகலாம் என்ற வார்த்தையை கடைசி வார்த்தையாக வைத்தார். பாடலின் முதல் வார்த்தை உலகலாம், காவியத்தின் கடைசி வார்த்தையும் உலகலாம் தான். தொண்டர் தம் பெருமை நிலைக்கின்றது உலகலாம் என்று முடிப்பார். ஆக முதல் வார்த்தை முதல் வச்சார், அதே முதல் வார்த்தையை கடைசியும் வச்சார். அதே மாதிரி பெரிய புராண காப்பியத்தை கைலையில் ஆரம்பித்தார், மீண்டும் கைலையிலே முடித்தார். கைலையில் ஆரம்பித்து கைலையிலே முடித்தார். எல்லாம் முடிஞ்சது, காப்பியம் முடிஞ்சது. காப்பியம் முடிஞ்சோன்னு அரங்கேற்றம், சிதம்பரத்திலே அரங்கேற்றம். அரங்கேற்றத்துக்கு சிதம்பரம் மண்டபத்துக்கு, ஆயிரங்கால் மண்டபத்துக்கு போகும்போது ஒரு பேரணியை ஏற்பாடு செய்கிறார் மன்னர். மன்னர் ரொம்ப ஆழ்ந்து விட்டார், இந்த பெரிய புராணத்தை ரொம்ப ஆழ்ந்து விட்டார். ஒரு மன்னர் அந்த சோழ மன்னன் அனபாய சோழன் ஒரு பேரணியை ஏற்பாடு செய்கிறார். பேரணி ஒரு பெரிய ஊர்வலம். ஒரு பட்டத்து யானையை வர சொல்லி பட்டத்து யானையின் மீது சேக்கிழாரையும் அவர் எழுதிய ஓலைச்சுவடிகளையும் வைத்து, சேக்கிழாருக்கு பின்னர் அதே பட்டத்து யானையில் சேக்கிழாருக்கு பின்னர் மன்னர் அமர்ந்து கொள்கிறார். பார்த்தீங்களா? பட்டத்து யானையில மன்னரும் மன்னர் மனைவி தவிர வேறு யாரும் ஏற முடியாது. இங்கே ஒரு புலவரை அந்த
புலவரின் ஏழுகளோடு அமரச் செய்து தானும் அமர்ந்து அந்த பேரணி போகும்போது சேக்கிழாருக்கு வேர்க்குமே, இந்த இவ்வளவு கூட்டத்தில் வெயிலில் போயிட்டு வேர்க்குமே என்று அந்த மன்னர் கபடி வீசியை கொண்டு வந்தாராம். சேக்கிழாருக்கு கபடி வீசி கொண்டு வந்தாராம். கபடினா விசிறின்னு வச்சுங்களேன், கபடி வீசியை கொண்டு வந்தார். இந்த ஊர்வலம் வந்து அரங்கேற்றம் முடிந்தவுடன் பார்த்தார். மன்னரிடம் சொன்னார், மன்னரே, என் பணி முடிந்து விட்டது, என் கடன் பணி செய்து கிடப்பதே முடிந்து விட்டது. நான் இனிமேல் துறவரம் ஏற்க விரும்புவேன். அதனால இந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து என்னை விட்டுருங்க, நான் போகிறேன் என்று சொல்லி சிதம்பரத்திலே ஒரு தவச்சாலை அமைத்து விட்டு பெரிய புராணத்தை ஓதுவித்தல் உணர்தல் என்ற வழியிலே என் வாழ்நாளை செலவழித்திருக்கிறேன் என்று போய்விட்டார். அப்படித்தான் அவர் வாழ்ந்தார். வாழ்ந்த காலத்திலே தன் சொந்த பொறுப்பிலே எந்த புலவரும் இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. கம்பன்னாலும் காளிதாஸ் செஞ்சாலும் பல்வர்னாலும் யார் எடுத்தாலும் யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. தன் சொந்த பொறுப்பிலே சொந்த செலவிலே ஏற்கனவே ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தை சேர்ந்தவர் தந்தை காலமாகிவிட்டார். இருந்த சொத்தை தம்பியும் அண்ணனுமாக பலராவாயிரம் சேக்கிழாரும் பிரித்து கொண்டார்கள். அந்த சொத்தை மூலம் விற்று தன் முதலமைச்சர் பதவிகளில் வெகுமதிகள் பொருளாதாரம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு குன்றத்தூரிலே எனது ஊரிலே வடநாகேஸ்வரம் என்ற சிவன் கோயிலை கட்டினார். அந்த கோயில் இன்றும் வெகு சீரும் சிறப்புமாக இருக்கிறது. பின்னர் வந்த சான்றோர்கள் குன்றத்தூரிலே அவர் பிறந்த ஊரிலே அவர் வீட்டிலேயே சேக்கிழாருக்கு இப்பொழுது கோயில் கட்டியிருக்கிறார். அந்த கோயில் சேக்கிழார் கோயில். இது மட்டுமல்ல, இந்த வடநாகேஸ்வர கோயில் வடநாகேஸ்வர கோயில் கட்டினதுக்கு தம்பி பாலாரவாயிரம் நானும் என் சொத்தை கொடுத்துட்டேன்னா எனக்கு எதுக்கு சொத்து வந்து பார்த்தாரு. இல்லை, என் ஒரு நாள் மட்டுமே நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இப்படி அண்ணன் தம்பி பாசத்தை பார்த்த மன்னர் இந்த பாலாரவாயரே அழைத்து முதலமைச்சர் அழைத்து விட்டார். இவருக்கு அடுத்து அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். இப்போ சேக்கிழார் மகிமை எப்படி இருக்குன்னா, பெரிய புராணம் 18 புராணங்கள், 18 உபபுராணங்கள், 2 இதிகாசங்கள், சில சிற்றிலக்கியங்கள் எல்லாம் வடமொழியிலிருந்து தமிழுக்கு வந்தவை. ஆனால் பெரிய புராணம் என்ற திருத்தொண்டர் புராணம் ஒன்று மட்டுமே தமிழிலிருந்து வடமொழிக்கு வேறு காலகட்டங்களில் 2 முறை சென்றிருக்கிறது. இதுதான் சேக்கிழாருக்கு கிடைத்த சிறப்பு. அவருக்கு மணிமகுடம், தலையிலே வைக்கக்கூடிய மணிமகுடம். அப்படி பல மொழிகளில் பெரிய புராணம் ஆங்கிலத்திலும் பல இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதற்கும் மேலாக சேக்கிழார் புராணம் என்ற ஒரு புராணத்தை, சேக்கிழாருடைய வாழ்க்கை வரலாறை உமாபதி சிவாச்சாரியார் என்பவர் ஏற்றிருக்கிறார். சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிறார். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை யாருன்னா, தம் தாத்தா உமேஷா இருக்கார், அவருக்கு குருநாதர் அவர்தான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான் எழுதியிருக்கிறார் சேக்கிழாரின் பிள்ளைத்தமிழ். இது போக இன்னும் 12 நூல்கள் ஆசிரியர் நூல் எழுதியிருக்கிறார்கள். அதெல்லாம் திருத்தொண்டர் முழுமொழி வெண்பா என்று ஒரு தொகுப்பாக அண்ணாமலை யூனிவர்சிட்டி வெளியிட்டிருக்கிறது. அதில் சிவசிவ வெண்பா, இரங்கேச வெண்பா, அப்படி நிறைய வெண்பா இருந்தால் ஒரு 12 ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. இந்த 12 ஆசிரியர்கள் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, முதலில் ஒரு அடியார் மக்களை கூறுவார், ஒரு நாயன் கூறுவார். முதல்ல 2 அடியார், கடைசி 2 அடியார் எந்த திருக்குறளின் அடிப்படையில் வாழ்ந்தார்கள் என்பதை திருக்குறளை காட்டி சொல்வார்கள். இவ்வளவு அற்புதமான, எவ்வளவு சிறப்பு சேக்கிழார் இருக்குமாறு. இந்த 12 ஆசிரியர்கள், இந்த 12 ஆசிரியர்கள் நூல்களிலே மிகவும் சிறப்பானது திருக்குறள் குமரேச வெண்பா. திருக்குறள் குமரேச வெண்பா மிக அழகாக பல ஆயிரக்கணக்கான வெண்பாக்கள் இருந்தாலும் அடியார் பெருமக்கள், நிறைய அடியார் பெருமக்களை திருக்குறளோடு ஒப்பிட்டு எழுதுகிறேன். மேற்கோளாக ஒன்று சொல்ல வேண்டும்.
காரைக்கால் அம்மையார் சரித்திரத்தை சொல்லும்போது திருக்குறள் குமரேசன் சொல்லும், பற்றற்ற காரைக்கால் பத்தினி, பற்றற்ற காரைக்கால் பத்தினி ஏன் பற்றி நின்றார், குற்றமற்றான் பற்றினை குமரேசா முற்றாக பற்றற்றான் பற்றினை பற்றுவ. அது காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கையே இந்த பற்றற்றான் பற்றினை பற்ற திருக்குறள் அடிப்படை தான் அமைந்தது. திருக்குறள் குமரேசன் தான் சொல்லும். இப்படி பழம்பெரும் பெருமைகளுக்கு ஆளானவர் சேர்க்கிறார். அவர் எழுதிய திருத்தொண்டர் வாரணம். இந்த திருத்தொண்டர் வாரணத்திற்கெல்லாம் காரணம் சிவபெருமான் முதலடி எடுத்து கொடுத்தது மட்டுமல்ல, அவரது உள்ளத்திலே சிவபெருமானின் அருள் இறங்கி அந்த அருள் உள்ளத்திலே அவர் இந்த பாடல்களை எழுதியிருக்கிறார். ஒரு நிமிஷம். காது கம்பி அறந்து போச்சு, அதுக்காக. இப்படிப்பட்ட பெருமைகளாக உள்ள ஒரு காரணம், ஒரு தனி மனிதனால் பெரிய ஒரு ஆள் எழுத முடியாது. ஒரு தனி மனிதனால் எழுத முடியாது. சிவபெருமான் முதலடி எடுத்து கொடுத்து சிவபெருமானின் அருளொளி ஒரு உள்ளத்தில் இறங்கி இவரை பாட வைத்திருக்கிறது. இதுதான் காவியம் விளைந்த களம். இதோட இன்று நமக்கு பொழிவு நிறைவு வருகிறது. அடுத்து வரக்கூடிய புதன்கிழமைகளில் சேக்கிழாரும் செய்கையாரும் என்ற தொடர் நிகழ்ச்சியை பேச இருக்கிறேன். அதற்கும் அனுமதி வந்து சிந்திப்பதற்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஆறில் கடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க. ஆறில் வண்டி வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.